ஹாய் டியர்ஸ் அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீஷோ ஹால் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவில் ஒரு கண்டென்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்க போகுது. ஸோ இவ்வளோ டேஸ் vlog தான் போட்டுட்ருந்தேன். அண்ட் இடையில ஒரு கண்டென்ட் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருந்தேன். எஸ் அண்ட் மேரேஜ் வீடியோஸ் எல்லாமே பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். பார்ட் 6 வரைக்கும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ நம்ம மீஷோ ஹால் பார்த்துடலாம். அண்ட் இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்க ட்ரெஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் குர்த்திஸ் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதை நீங்கள் பலாசோவோட போடலாம் அண்ட் ஆல்சோ ஜீனோட பேர் பண்ணலாம் அண்ட் ஸ்கர்ட்டோட பேர் பண்ணலாம். இந்த மாதிரி ஷார்ட் குர்த்திஸ் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதெல்லாமே டாப்ஸ் மாதிரி இருக்கும். அண்ட் இட் இஸ் ஆல்சோ அஃபோர்டபுள் ரேஞ்ச் தான். அண்டர் ₹300 தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் இருக்க பேட்டர்ன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு டார்க் ப்ளூ அண்ட் இது எப்படி சொல்லுவாங்க, ராயல் ப்ளூ. எஸ், இந்த ராயல் ப்ளூ கலரில் வந்துட்டு நான் வாங்கினேன். அண்ட் இதோட பேட்டர்ன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ஜாமெண்ட்ரிக்கல் பேட்டர்னில் வந்துட்டு லைக் அங்கங்கே ட்ரையாங்கிள்ஸ் அந்த மாதிரி எல்லாமே போட்டுருந்துச்சு. அண்ட் நான் அன்பாக்சிங் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸோட பிக்சர் வந்துட்டு நான் சைடில் ஆட் பண்ணுறேன். ஸோ அதுவுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட லுக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலர் வச்சு அந்த லைட்டாக ஒரு மைல்டான காலர்ஸும் இருக்கும். அண்ட் ஆல்சோ ஸ்லீவுமே வந்துட்டு 3/4 மேலே தான் இருந்துச்சு. அண்ட் இது போடும்போது ஒரு ஷர்ட் மாதிரி இருக்கும் அண்ட் ஷார்ட் குர்த்தி மாதிரி இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கில் இருக்கும். அண்ட் நல்ல ஒரு கேஷுவலான ஒரு அண்ட் மாடர்ன் லுக்கில் இருக்கும். அண்ட் கிளாத் இஸ் ஆல்சோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ரயான் மெட்டீரியலில் கொடுத்துருந்தாங்க. அண்ட் உள்ளே வந்துட்டு லைனிங் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அண்ட் ஆல்சோ அண்ட் டிரான்ஸ்பரண்ட்டாகவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியில் இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி இது நான் என்ன சைஸில் வாங்கியிருந்தேன் அப்படின்னா எஸ் சைஸ் தான் எப்போவுமே சூஸ் பண்ணுவேன். அண்ட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 175 எனக்கு வந்துட்டு வந்துருந்துச்சு. அண்ட் நான் உங்களுக்கு வீடியோ போடும்போது இன்க்ரீஸாகவும் இருக்கலாம் இல்லை கம்மியாகவும் இருக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ரெகுலர் மீஷோ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காயின்ஸ் வச்சு எல்லாமே உங்களுக்கு டிடக்ஷன்ஸ் கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டி கலர் ஒரு கலம்கரி டிசைன் மாதிரி வந்துட்டு போட்டிருந்துச்சு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபோட்டோவில் பார்க்குறப்ப கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ப்ராடக்ட் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. ஐ மீன் லென்த் கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதோட காலராக இருக்கட்டும் அண்ட் ஸ்லீவில் இருக்க அந்த எலாஸ்டிக் அண்ட் ஹிப் கிட்டையும் லைட்டாக எலாஸ்டிக் வச்சு நாட் மாதிரி வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எல்லாமே ரொம்பவே நீட்டாக நல்லா இருந்துச்சு. அண்ட் லென்த் மட்டும் எனக்கு ரொம்ப பெருசாக அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் ப்ராடக்ட் வந்து ரயான் போட்டிருந்தாங்க. பட் போடுறதுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு காட்டன் மெட்டீரியல் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் நான் எஸ்ஐஸ் சூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 215 வந்துட்டு போட்டிருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் தி ஒயிட் கலர் க்யூட்டான ஒரு ட்ரெஸ் அண்ட் அதில் ஹாட்டாக வந்துட்டு போட்டுருந்துச்சு. அண்ட் பார்த்ததுமே நான் வாங்கிட்டேன். அண்ட் ரயான் மெட்டீரியலில் ஒரு க்யூட்டான ட்ரெஸ் இது. அண்ட் இதை வந்துட்டு நீங்கள் ஜீனோட பேர் பண்ணும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லூஸ் ஃபிட் ஜீன் இருக்குல்ல, ஸோ அது கூட பேர் பண்ணும்போதும் நல்லாயிருக்கும். அண்ட் இது ஒயிட் கலராக இருந்தாலும் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாமல் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் லாங் ஸ்லீவில் அண்ட் வீ நெக் போட்டிருந்தாங்க. அண்ட் இதை போடும்போதே கொஞ்சம் நல்ல ஒரு க்யூட்டான லுக் வந்துட்டு இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அதை நான் வியர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு பிளாக் கலர் அண்ட் இதுதான் வந்துட்டு பர்ஃபெக்ட்லி ஒரு ஷார்ட் குர்த்தின்னு சொல்லலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட் நான் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் என்ன ப்ராடக்ட்னு எனக்கு ரிமைண்டே ஆகவே இல்லை. அண்ட் அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு ஒரு பிளாக் கலர் வாங்கியிருந்தோம், அதுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது ஓப்பன் பண்ணதுமே எனக்கு ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. கிளாத்மே ரொம்ப லைட்டாக இருந்தது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தோன்னா ஹேங்கிங்ஸ் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எல்லாமே விழுந்து இருந்துச்சு. ஒன்று அங்கே இல்லாத மாதிரி இருந்தது. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்துட்டு 218 தான். ஸோ அதுக்கான வேர்த் தான் இருக்கும். அண்ட் இது வந்துட்டு பிளாக் கலராக இருக்கனால லைனிங் வந்துட்டு நீங்கள் அவ்வளோவா இருக்கணும்னு இல்லை. பட் நீங்கள் உள்ளே வந்துட்டு நல்ல இன்னர்ஸ் போட்டு நீங்கள் போடும்போது நல்லாயிருக்கும் ட்ரெஸ்ஸு. அண்ட் நீங்கள் வாங்கும்போது இது நல்ல ப்ராடக்டாக வந்துச்சு அப்படின்னா ஓகே. பட் எனக்கு வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வந்துட்டு தப்பாக தான் வந்திருக்கு. ஸோ அதனால் ரிட்டர்ன் போட்டுட்டேன். அண்ட் ப்ராடக்ட் நான் போட்ட வரைக்கும் எனக்கு ஓகே ஃபீல் ஆந்துச்சு. ஒரு ப்ராட் நெக்காக இருந்தது. பின்னாடி நாட் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. அண்ட் நான் சூஸ் பண்ணியிருந்தது வந்துட்டு எஸ் சைஸ் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இது எபோ நீக் வந்துட்டு இருக்கனால ஒரு நல்ல ஒரு ஷார்ட் குர்த்தி ஃபீல் கொடுக்கும். அண்ட் இந்த
படத்தில் வந்துட்டு சமந்தா போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ தட் அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நீங்கள் இது வாங்குறதுனா வாங்கலாம், பட் எனக்கு வந்துட்டு டேமேஜாக வந்துச்சு. உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துச்சு அப்படின்னா வச்சுக்கோங்க. அண்ட் இதில் நிறையா கலர்ஸ் ஆப்ஷன்ஸும் இருக்குது. பட் எனக்கு பர்சனலி பிளாக் வந்துட்டு இதில் லைனிங் இல்லாதனால இது பிளாக் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் லுக் வைஸ் இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒரு ரயான் மெட்டீரியலில் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்துட்டு நான் இப்போ வியர் பண்ணி காட்டுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சூப்பர் க்யூட்டான ஒரு பிங்க் கலர் ஷார்ட் குர்த்தி தான். அண்ட் இந்த டாப் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஓப்பன் பண்ணும் போது ஓகே அண்ட் மைல்டான ஒரு ட்ரெஸ் மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. என்னோடய ரியாக்ஷன்லேயே தெரிஞ்சிருக்கும். பட் வியர் பண்ணும் போது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. என்னோட அந்த லூஸ் ஃபிட் ஜீனோட பேர் பண்ணும் போது ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் இப்போலாம் என்னன்னு தெரியல, இந்த பிங்க் கலர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே எனக்கு அவ்வளோ சூட்டபுளாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் பிங்க் அதிகமாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் இது ஒரு காட்டன் மெட்டீரியலில் ஒரு லாங் ஸ்லீவில் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 227க்கு தான் நான் வாங்கியிருந்தேன். எஸ்ஐஸ் சூஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் ஒரு கேஷுவலான ஒரு மாடர்ன் லுக்குக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு டாப் வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஒயிட் கலர் எம்ப்ராய்டரி டாப் தான் அது. அண்ட் இது வந்துட்டு ஒரு ரயான் மெட்டீரியலில் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதில் ஹைலைட்டே வந்து பார்த்திங்கன்னா அண்ட் ஃப்ரண்ட் நாட்டும் அண்ட் ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த ஒரு எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் மட்டும் தான். அண்ட் இதை நீங்கள் வந்துட்டு ப்ளூ கலர் ஜீனோட போடலாம் அண்ட் ஸ்கர்ட்டோடையும் போடலாம். அண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இதுலேயுமே லைனிங் கிடையாது, நீங்கள் இன்னர்ஸ் வந்துட்டு கரெக்டாக போடுற மாதிரி இருக்கும். அண்ட் இதுலேயுமே ஹேண்ட்ஸில் வந்துட்டு எலாஸ்டிக் எல்லாமே வச்சு ரொம்ப நீட்டான ஒரு டாப் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 237க்கு வந்துட்டு வாங்கியிருந்தேன். எஸ்ஐஸ் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் ஃபிட்டிங் எனக்கு எல்லாமே லூஸாக தான் இருக்கும். அண்ட் ஃபைனலி ஒரு டார்க் ப்ளூ கலர். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் ஸ்டைல் மாதிரி இருக்கும். லைக் ஹேண்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் லூஸாக இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கிராஸ் மாதிரி போட்டு ஒரு பேட்டர்னில் வந்துட்டு போட்டிருக்காங்க. அண்ட் இது வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பலாசோவோட பேர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் நான் வந்துட்டு இந்த பிக்சர் பார்த்தா வந்துட்டு வாங்கியிருந்தேன். ஸோ அதில் ஒயிட் கலர் பலாசோ பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்துட்டு இந்த ஜீன் கூடயே பேர் பண்ணியிருந்தேன். அண்ட் எஸ்ஐஸ் சூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் 217 rupees தான் வந்துட்டு வாங்கியிருந்தேன். எஸ், அண்ட் இதெல்லாம் தான் நான் வந்துட்டு வாங்கியிருந்தேன். இதெல்லாமே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கும். ஸோ எல்லாமே பிலோ 300 தான். ஸோ அஃபோர்டபுளாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதோட லிங்க் எல்லாமே வேணும்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் லைனாக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.